நம்ம சேனல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரை தான் செஞ்சுருக்கோம். இது நான் லாஸ்ட்டாக நான் போட்டு பொரிச்சிட்டு மறுபடியும் பொரிக்கிறது நான் வீடியோ எடுக்கிறேன். இது எப்படி பொரிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா உருண்டு நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நேக்ஸாக செஞ்சு கொடுக்குறதுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க பார்ப்போம். இங்கே தட்டில் போட்டோடனே அழகாக சடன்னு கேட்குதா? இப்படி தாங்க செய்யணும். பார்க்கையிலே எப்படி இருக்குது, வேறு லெவலுங்க. இப்படி ஃப்ரெஞ்சு ஃப்ரை நீங்கள் செஞ்சு கொடுங்க. நல்லா நீளமாக வெட்டிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம கொஞ்சமாக சோள மாவை போட்டு அது கூட லைட்டாக உப்பையும் போட்டு நம்மளுக்கு காரம் வேணும்டா லைட்டாக மிளகா பொடியும் போட்டு நல்லா தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. நல்லா பவுட்ரு மாதிரியே இருக்கணும். அந்த இது சோள மாவு இந்த கிழங்குல போட்டு நம்ம நல்லா எண்ணெயை காய வச்சு பொரித்து எடுத்த உடனே நம்ம ரிட்டைனாக போட்டு பொரித்து சாப்பிட்டோம்னா இங்கே பாருங்கள் அழகாக இருக்கும். அழகாக சரன்னு இருக்கா. கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம 2 உருளைக்கிழங்க இம்மாத்தரம் செஞ்சிடலாமுங்க. ஒரு உம்படிக்கேன நம்மளுக்கு 50 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கும் தர கடையில். நம்மளே பிள்ளைகளுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுங்க. இதேமாதிரியே நீங்களே செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.